திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்போ முதல் ராசி மேஷ ராசி. நீங்க ஒரு நெருப்பு ராசி, சர ராசி. நெருப்பு ராசி இருக்கிறதுனால எப்பவுமே கோவமா இருப்பீங்க. பாக்குறவங்களுக்கு முரட்டுத்தனமா தெரிவிங்க, தைரியசாலிங்க, தலைமை பொறுப்புக்கு ஆப்டான ஆளுங்க. இப்படிப்பட்ட மேஷம் உங்களுடைய உருவம் வந்து ஆடு. கரெக்டா? உங்களுடைய நிறம் வந்துட்டு சிவப்பு. உங்களுக்கான கடவுள் யாரு? முருகப்பெருமான். அவரு யாரு? போராளி. உங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்தவங்க கவுத்தன்னு எதுவும் பண்ண மாட்டீங்க. பாக்குறதுக்கு வேணா மொட்டைத்தனமா கோவக்காரனா தெரிஞ்சாலும் ஒரு செயல்ல இறங்கணும் அப்படின்னாக்க நிறைய யோசனைக்கு அப்புறம் தான் இறங்குவீங்க. ஆனா இறங்குனா வீண் வாங்க மாட்டீங்க. ரொம்ப அழகா இருப்பீங்க. கோவம் தலைக்கு மேல வரும். போய் எங்கன்னா செவத்துல முட்டிக்கலாமா, எவனா தூக்கி போட்டு மெதிக்கலான்ற மாதிரி இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கிறது மேட்டரே கிடையாது. நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. அது வீண் செலவும் பண்ணுவீங்க. கொஞ்சமா இப்ப கையில பணம் இருந்தாலும் சரி, தாட் பூட் தஞ்சாவூர்னு தாறுமாறா செலவு பண்ணக்கூடிய நீங்க. சேமிக்கிறதுக்கு தெரியவே தெரியாது. ஆனா என்னதான் நீங்க செலவு செஞ்சாலும் உங்க கையில பணம் வந்துகிட்டே இருக்கும். செல்வத்துக்கு அதிபதி நீங்க. செவ்வாய் வந்துட்டு உங்களுக்கு ஆட்சியா இருக்கிறதுனால நீங்க எப்பவுமே பணப்புழக்கத்தோட தான் இருப்பீங்க. பூர்வீக சொத்து கண்டிப்பா இருக்கும். ஆனா என்ன கொஞ்சம் பிரச்சனைல இருக்கும். போராடிட்டே இருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் அப்படிங்கிறது ரொம்பலாம் வந்து எடுத்துக்க மாட்டீங்க. வேலைன்னு பார்த்தா கூட காவல்துறை, ராணுவம், விளையாட்டுத்துறை, இன்ஜினியர் ஆகிறது, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிற்சாலை, இந்த மாதிரி மத்தவங்கலாம் பார்த்து கஷ்டம்னு சொல்லக்கூடிய வேலைய சர்வசாதாரணமா செஞ்சு முடிப்பீங்க. ரொம்பவே தூய்மையா இருக்கும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்த வந்து தான தர்மம் செய்வீங்க. அதான் சொல்றேன்ல, செலவுங்கிறது தாறுமாறா செய்வீங்க. அது உங்களுக்கான செலவா இருக்கலாம், இல்ல மத்தவங்களுக்கு செய்யக்கூடிய செலவா கூட இருக்கலாம். கையில வந்து பணத்த வச்சுக்க மாட்டீங்க. அடிக்கடி வந்து கோயில், குளம்னு போவீங்க. புண்ணிய யாத்திரைக்கு ரொம்ப பிடிக்கும். விடாமுயற்சியோட செயல்பட்டு வெற்றி அடையறதுல ரொம்ப பிரியம் உங்களுக்கு. நிறைய பாக்கியம் பெற்றவங்க நீங்க. தீர்க்க ஆயுள் பெற்றவங்க நீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த குணாதிசயங்கள்ல எப்படின்னா, செவ்வாய் பகவான் ஆட்சி. இவர் உங்களுக்கு அதிபதி. சூரிய பகவான் உச்சம். சனி பகவான் நீச்சம். இத 3 பேஸ் பண்ணி தான் மேஷ ராசியோட குணமே இருக்கு. பிடிவாத குணம், தன்னம்பிக்கை, தைரியம் அதிகம். எதையும் ஒரு கை பார்த்துடலான்ற ஒரு பயம் இல்லாத ஒரு கேரக்டர். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள், நல்ல விஷயங்கள், நீங்க எதிர்பார்த்த எல்லாமே கைகூடி வரும். அது என்னென்ன? எதனால? பார்க்கலாமா? இந்த காலகட்டத்த பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில கிரக நிலைகள் எங்கெங்க இருக்காங்க? கிரக மாற்றம் என்னென்ன நிகழுது? இதன் காரணமா என்ன பலன்? 9 நவகிரகங்கள்ல எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்காங்க, பாதகமா இருக்காங்க? சாதகமான பலன்களை எப்படி நீங்க பயன்படுத்தணும்? பாதகமான விஷயங்கள விட்டு எப்படி ஒதுங்கி நிக்கணும்? அதுக்கான பரிகாரம் என்ன? நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன? பார்க்கலாமா? உங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் எங்கெங்க இருக்காங்க? அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் இதெல்லாம் பொருத்தமாகுங்க. எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கா? ஏன் நட்சத்திரத்துக்கு எதனா வேற மாதிரியான பலன்கள் இருக்கா? அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா? தெளிவா சொல்றேன். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இது பொருத்தம். உங்களுடைய ஜாதகத்துல கிரக நிலைன்னு பார்த்தோம்னா இப்போ தன, வாக்கு, குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. அவரும் வக்ரகத்திலே இருக்காரு. சுகஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் இருக்காரு. ரண, ருண, ரோகஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு. கடத்திர ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் இருக்காரு. அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல புதன் பகவானும் சுக்கிர பகவானும் கூட்டணியில இருக்காங்க. லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இருக்காரு. இவரு வந்து வக்ரகதியில இருக்காரு. கூடிய விரைவில் வக்ரகதி வந்து நிவர்த்தி ஆகுது. அடுத்த அயன சயன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் இருக்காரு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவானும் சரி, சனி பகவானும் சரி சில மாற்றங்களை அடைய போறாங்க. அடுத்துதான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். முன்னாடி நான் சொன்னதுதான். அஷ்டமஸ்தானத்துல இருந்து சுக்கிர பகவான் பாகிஸ்தானத்துக்கு மாறிட்டார். இவங்களை தொடர்ந்து புதன் பகவானும் அஷ்டமஸ்தானத்துல இருந்து வக்ர நிலைக்கு மாறிட்டார். அடுத்துதான் கடத்திர ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு மாற போறார். இந்த கிரக மாற்றத்தை பொறுத்தும் கிரக நிலையை பொறுத்தும் வரக்கூடிய 20ஆம் தேதியில இருந்து நம்மளுடைய மேஷ ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? தீவிர உழைப்பு, தீராத முயற்சி. இதுதான் மேஷ ராசி. எனக்கு ஒண்ணு வேணும்னா நானே பாத்துக்கிறேன். இதுதான். அது எப்படி என்னங்கிறத கூட நானே பாத்துக்கிறேன். தனக்கான வாழ்க்கை முறைய தானே வகுத்து அதை கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த மேஷ ராசிக்காரங்க தீவிர உழைப்பாளிங்க. இதனாலவே யார் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் அசால்ட்டா தாண்டி வந்துருவாங்க. இவங்களை சுத்தி இருக்கிற எதிரிங்களை என்ன யோசிப்பாங்கன்னா,
என்னடா இவனுக்கு இவ்ளோ தொல்லை இருக்கு. ஆனாலும் எப்படியும் நல்லாவே இருக்கானே! சிரிச்சுக்கிட்டே இருக்கானே! இவன் நிலைமையில இருந்தா நான் என்னைக்கோ செத்துருப்பேன்பா. இப்படி ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். உங்கள பார்த்து மத்தவங்க வியப்படையக்கூடிய காரணம் இதுதான். அதே மாதிரி மத்தவங்க தயங்கி நிக்கக்கூடிய வேலைய தைரியமா செய்றீங்க. சாதாரணமா செய்றீங்க. எவ்வளவுதான் சுறுசுறுப்பா இருக்கிறது? எப்படிதான் நீங்க மட்டும் இப்படி இருக்கீங்களோ தெரியல. சதா நேரமும் குடுகுடுன்னு ஓடுறது, குடுகுடுன்னு வர்றது. இது மத்தவங்களுக்கு கண்ணுக்கு பொறுக்காது. உங்கள பொறுத்தவரைக்கும். இந்த 20ஆம் தேதிக்கு மேல நல்ல பலன்கள அனுபவிக்க போறீங்க. மனசுக்கு மகிழக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். மனக்கவலைகள் நீங்கும். எல்லா வகைகளிலும் சாதகமான பலன் கிடைக்கும். சொல்லப்போனா இந்த நேரத்துல தான் கொஞ்சம் கூடுதல் கவனமா நீங்க இருக்கணும். திட்டமிட்டபடியே பயணம் மேற்கொள்வீங்க. தொழிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, கூடுதல் லாபம் கிடைக்கும். காரணம் உங்களோட தன்னம்பிக்கை இன்னும் அதிக லாபத்தை ஏற்படுத்தும். ஆனா நம்ம வேலையில மட்டும் கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க அலைச்சலை தாண்டி அலுவலக பணிகளை சட்டுன்னு முடிப்பீங்க. மேல் அதிகாரிகளே ஆச்சரியப்படுவாங்க. உங்கள கஷ்டப்படுத்தணும்னு அவங்க அடுத்தடுத்து வேலை வச்சாலும், அவங்களே நீங்க டயர்ட் ஆக்கிருவீங்க. அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா செஞ்சு முடிச்சு நல்ல பெயர் கிடைக்கும். இழுபறியான வேலைய கூட மத்தவங்க வேலைய கூட சட்டுன்னு முடிச்சு குடுத்துருவீங்க. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் வெளி நபர்களால குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால மத்தவங்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க. சொந்த விஷயங்கள அடுத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்காதீங்க. நம்ம விஷயத்த நம்மளே பார்த்துக்கலாம். முக்கியமா குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அவங்க கிட்டயும் சொல்லி வைங்க. வேற யார்ட்டயும் குடும்ப விஷயத்த பகிர்ந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கணவன் மனைவி உறவ பொறுத்தவரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுங்க. இதனால இடைவெளி குறையும். சின்ன சின்ன விஷயத்த கூட பெருசா முயற்சி பண்ணும். கடினமா உழைக்கிற மாரி இருந்துச்சு இல்லையா? அந்த நிலை இல்ல. பெரிய விஷயத்த கூட சின்னதா முயற்சி பண்ணா கூட நல்ல விதத்துல முடியும். குடும்பத்துல இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். தொழில் துறையில இருக்கிறவங்க மனசுல வைத்திருந்த திட்டங்கள நிறைவேத்துவீங்க. அதற்கான சூழ்நிலை உண்டு. வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் திடீர் பயணம் உண்டு. அதன் காரணமா வியாபாரத்துக்கான அனுகூலமான பலன் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்க பல சிரமங்களை தாண்டி சாதிப்பீங்க. லாபத்தை பார்ப்பீங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவுல இருக்கிறவங்க ரசாயனம், இன்ஜினியரிங் ஒர்க், இந்த பங்கு சந்தை இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபடக்கூடிய மேஷ ராசிக்காரங்க அன்றாடம் செய்யக்கூடிய வேலைய மட்டும் பாருங்க. புதுசா ஏதாவது பண்றேன், செய்றேன்னு சொல்லிட்டு செய்றோம், செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னாக்க, கட்டாயத்துல இருக்கீங்க அப்படின்னாக்க, பல கட்ட யோசனைக்கு அப்புறம் மேற்கொள்ளுங்க. இல்லன்னா அப்படியே விட்டுடுங்க. அதே மாரி கலைத்துறையில இருக்கிறவங்க நல்ல வாய்ப்புகளை பெற முடியும். உங்களுடைய திறமைகளை காட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பண விஷயம் உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும். மீடியாவுல இருக்கிறவங்க உங்க திறமைக்கேற்ற சந்தர்ப்பங்களை எதிர்பார்க்கலாம். என்ன கொஞ்சம் உடல் சோர்வு இருக்கும். சளி தொந்தரவு இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் மட்டும் ஏற்பட்டு நீங்க அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதற்கு 2 கிரகங்கள் பொறுப்பேற்கிறாங்க. சூரியன பொறுத்தவரைக்கும் விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாரு. அவரோட சேர்ந்து புதன் பகவானும் இணைந்து பெயர்ச்சி ஆகுறதுனால புதாதிய ராஜயோகத்த கொடுக்குறாங்க. இதனாலயும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறதுனாலயும் அதிர்ஷ்டமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. அதாவது பல்வேறு விதங்கள்ல மங்களகரமான நல்ல செய்திகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரும். உங்களுடைய செல்வம் அதிகரிக்கும். நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரம் தொடர்பாக புதிய திட்டங்கள், வேலையை தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுல வெற்றி கிடைக்கும். உங்களுடைய நிதிநிலை அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு முன்னேற்றம் அடையும். பணியிடத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி சாதகமான மாற்றங்களை காண முடியுங்க. இன்னும் சொல்ல போனாக்கா அதிர்ஷ்டமும் பணவரும் அதிகரிக்கும். உங்க வாழ்க்கையில நிம்மதியான சூழல் ஏற்படும். வீட்டுல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் தீரப்போகுது. இதனால மனசுக்கு அமைதி கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் கடகடான்னு முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு செல்வாக்கு மிக்க நபர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களுடைய மீட்டிங் காரணமா அவங்களை நீங்க சந்திக்கிறதுனால உங்க வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது வலுவா இருக்கும். புரிதல் சிறப்பா இருக்கும். அதுவே திருமணம் ஆன கணவன் மனைவியா இருந்தீங்க அப்படின்னாக்க மகிழ்ச்சி நிறைந்ததா வாழ்க்கை இருக்குங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். இப்போ நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 3 பேருமே உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்கிறதுனாலயும், அவங்களுடன் சேர்த்து புதன் பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனாலயும் எல்லா விதங்களிலும் நன்மை உண்டு. இன்னும் சிறப்பாக இருக்க சனீஸ்வர பகவானையும், முருகப்பெருமானையும் அனுதினமும் நீங்க வழிபாடு செய்யணும். சங்கடங்கள் தீரும், வெற்றிகள் தொடரும். முதல்ல அஸ்வின் நட்சத்திரத்தை பார்க்கலாம். இந்த நவம்பர் மாதம் 20க்கு மேல யோகமான காலகட்டமா தொடங்குது. நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியில மாறும். நினைச்சது நடக்கும். தடைப்பட்டிருந்த வேலை நடக்கும். வர வேண்டிய பணம் கைக்கு வரும். வழக்குகள் சாதகமா முடியும். வியாபாரம், தொழில தோன்றிய தடைகள் நீங்கும். அடுத்த பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானும் சனியும்
போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு லாபத்த குடுக்குறாங்க. உங்களுடைய நிலைய உயர்த்தி பிடிக்கிறாங்க. தொழில்லயும் சரி, வியாபாரத்திலும் சரி முன்னேற்றம் அடைய முடியும். உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகள் தன்னால விலகும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். அடுத்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் கேதுவும், சனியும் இவங்க 2 பேரோட சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணி குடுக்குறாங்க. உங்ககிட்ட மறைந்திருந்த திறமையை வெளிப்படுத்துறாங்க. முடங்கி கிடந்த தொழில் வந்துட்டு மீண்டும் வேகம் எடுக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகி போகும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் காவல்துறையில இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரும். வியாபாரத்துல லாபம் அதிகரிக்குங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் எப்பவுமே பரிகாரம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமைகள்ல நவகிரகத்தில் வீற்றக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனால வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு. உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்க ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வெள்ளி. இந்த நாட்கள சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. மேலும் இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். இன்னும் சிறப்பான பலன் வேணுமா? எனக்கு இன்னும் நான் எவ்வளவு வேணா நான் வழிபாடு செய்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க, குலதெய்வத்த தாண்டி உங்களுக்கு ஒரு தெய்வத்த நம்ம எப்பவுமே சொல்ல முடியாது. அனுதினமும் குலதெய்வத்தை வழிபாடு செய்வதனால வாழ்க்கையில நன்மைகள் அதிகரிக்கும். என்னமோ தெரியலப்பா. என்ன பண்ணாலும், எந்த சாமிய கும்பிட்டாலும் எனக்கு ஒரு மாரி திருப்தி இல்லன்னு நெனைக்கிறவங்க, நிச்சயமா குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சதுன்னா, குடும்பத்தோட போயிட்டு குலதெய்வத்துக்கு எப்படி நீங்க வழிபாடு செய்வீங்களோ, அந்த மாரி வழிபாடு செய்யுங்க. என்ன பண்றீங்களோ, பண்ணலையோ எனக்கு தெரியாது. ஆனா, உங்களுடைய குலதெய்வத்துக்கு பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், கரும்புச்சாறு அபிஷேகம், இதையும் தாண்டி சந்தன அபிஷேகம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல அபிஷேகம் செய்து, அர்ச்சனை செய்து, இனிப்பு பொங்கல் வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. எப்பேர்ப்பட்ட கஷ்டத்தோட நீங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு போனீங்களோ, திரும்பி வரும்போதே நல்ல ஒரு மன நிறைவோட தான் திரும்பி வருவீங்க. வந்த வேகத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனா, உடனடியா சரியாகக்கூடிய பிரச்சனைய உடனடியா தீர்த்து வைப்பாங்க. குலதெய்வத்த பொறுத்தவரைக்கும் உங்கள எப்பவுமே எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பிள்ளைங்க வரமாட்டாங்களான்னு. புரியுதுங்களா? என்னைக்குமே எந்த தெய்வத்த நீங்க மறந்தாலும் குலதெய்வத்த மட்டும் மறந்துறாதீங்க. குலதெய்வமே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறவங்க, முருகப்பெருமானவே உங்களுடைய குலதெய்வமா ஏத்துக்கிட்டு அவர வழிபாடு செய்யுங்க. தொடர்ந்து மேஷ ராசிக்காரங்க வழிபாடு செய்ய செய்ய உடைய கஷ்டங்களும் படிப்படியாக குறைந்து போகும். முருகன் கிட்ட யாரு ஒருத்தங்க நீதான்பா எனக்கு வழி, நீதான் எனக்கு தொணை அப்படின்னு போய் நின்னீங்கன்னா, நான் இருக்கேன் உனக்கு என்ன கவலை, யாம் இருக்க பயமேன்னு வந்து நிப்பாரு. வேலோடையும் மயிலோடையும். புரியுதுங்களா? எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும். வந்த கஷ்டம் மறையட்டும். வரக்கூடிய கஷ்டங்கள் வராமல் போகட்டும். வேற ஏதாவது நான் சாமிய வழிபாடு செய்யணுமா? அது ஏதாவது கோயில் குளம்னு போகணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்சதுன்னா ஒரு முறை மயிலாடுதுறையில அங்க ஒரு ஊர் இருக்கு. புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னு சொல்லுவாங்க. வைத்தீஸ்வரன் கோயில்ல வீற்றிருக்கூடிய அங்க மூலவர் வைத்தியநாதர். அங்க தாயார் தையல் நகி இருப்பாங்க. அவங்கள அந்த மேஷ ராசிக்காரங்க வழிபாடு செய்வதன் காரணமா, இன்னும் அதீத நன்மைகள நீங்க எதிர்பார்க்கலாம். முக்கியமா நோய் நொடியால பாதிக்கப்பட்டுறீங்க. உடல் உபாதைகளால கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. நான் சம்பாதிக்கிறது ஃபுல்லா மருத்துவ செலவுக்கே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நிச்சயமா இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். எப்பேர்ப்பட்ட நோய் நொடிகள் இருந்தாலும் விலகி போகும். நல்ல திடகாத்திரமான உடல் ஆரோக்கியத்தோட நிம்மதியா இருக்கலாம். ஹெல்த் இஸ் வெல்த் இல்லையா? ஆரோக்கியம் தான் இப்போ மிகப்பெரிய சொத்து நமக்கு. சோ அது நல்லா இருந்தா தான் நம்மளால எல்லாமே பண்ண முடியும். அந்த வகையில இந்த கோயிலுக்கு போயிட்டு வரதன் காரணமா ஒரு நல்ல மாற்றத்த நீங்க எதிர்பார்க்கலாம். மத்தபடி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. முன்னாடி பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மறையக்கூடிய அளவுக்கு எல்லா விதங்கள்லயும் கடவுள் உங்களுக்கு துணை நிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு, கவலைப்பட்டு நீங்க கண் கலங்கிய நாட்கள் எல்லாம் மறையட்டுங்க. இனி நீங்க அழுகுறீங்கன்னாக்க, தூசி பட்டோ, இல்ல சந்தோஷத்துல தான் அழணும். அந்த அளவுக்கு கடவுளுடைய அனுகிரகம் மேஷ ராசிக்கு வழங்கப்பட்டிருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்துங்க. கடவுள நம்புங்க. கடவுள தவிர்த்து வேற எதுவுமே உங்களுக்கு துணை இல்லங்கிறத உணர்ந்து செயல்படுங்க. சின்ன சின்ன முருகையா, சிங்கார முருகையா, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவ. முருகனை துதிங்க. கந்த சஷ்டி கவசத்தை அனுதினமும் பாராயணம் பண்ணுங்க.
நல்லதே நடக்கும். வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க, நம்மளுடைய வாராகி ஜோதிடம் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்பட்டுச்சுனா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க. இந்நாளும் எந்நாளும் பொன்னாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.